ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக வீட்டிலே வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இல்லை சட்டுன்னு செஞ்சிடலாம். கடைகளில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே சூப்பராக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு வீட்டிலே கொடுக்கலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து நான் வந்து இந்த டம்ளரில் தான் அளந்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் கப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை இந்தமாதிரி டம்ளர் கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். நான் வந்து இங்கே பாருங்கள், ஒயிட் சுகர் 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். போட்டுடலாம். போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை அப்படியே கரையட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. அதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். போதும். அதில் ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நமக்கு சர்க்கரை பாகு வந்து பாகுன்னு இல்லை, அந்த லைட்டாக அந்த பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதம்லாம் கிடையாது. லைட்டாக நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி வந்துட்டால் போதும். நம்ம குலோப்ஜாமுனுக்குலாம் செய்வோம் இல்லைங்களா, அதை மாதிரி தான் பதம். ரொம்ப பாகலாம் இதுக்கு பாகலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஆகும். லைட்டாக அந்த பிசு பிசுப்பு வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா சர்க்கரை கொதித்து ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 8 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடுச்சு. நமக்கு லைட்டாக அந்த பிசு பிசுப்பு பதம் வந்தால் போதும். பாருங்கள், சுடும் பார்த்து லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. இது போதும். நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு இந்த ஜிலேபிக்கு வந்து மைதா மாவு தான் போடணும். கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கோங்க. கோதுமை போட்டால் இந்த மைதா மாவு போடுற மாதிரி வராது. போட்டுட்டு அதில் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா, ரொம்ப இல்லை. ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கலக்கிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஜிலேபி வந்து எண்ணெயில் புழியிற அளவுக்கு இருக்கணும். உருண்டை இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். நான் வந்து இதில் வேறு எதுவும் சேர்க்கலை. சோடா மாவு தான், ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு, மைதா மாவு, வேறு எதுவும் சேர்க்கலை. ஃபுட் கலர் அவ்வளோதான். நல்லா கலக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை கடாய் இருந்தாலும் அகலமாக இருக்கட்டும். அகலமாக இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படியே சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர், பைப்பிங் கவர் வந்து இது வந்து க்ரீம், கேக்குக்கெலாம் க்ரீம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கவர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அந்த கவர் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த கவர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு எண்ணெய் கவர், எண்ணெய் நம்ம வந்து கவரில் வாங்குறது வழக்கம் சில வீட்டுங்கள்லாம். கவர், அந்த கவர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பால் கவர் இருந்தாலும் பரவாயில்ல. மூலையில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கூட மூலையில் கட் பண்ணிக்கலாம். எந்த கவராக இருந்தாலும் நம்ம மூலையில் கட் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பைப்பிங் கவர் எடுத்துருக்கேன். இந்தமாதிரி ஒரு டம்ளர் அடியில் வச்சுட்டு கவரை இப்படி வச்சிடலாம்.
வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா மாவு, நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே ஒரு லப்பர் பேண்டு கெட்டியாக பிடிக்கிற மாதிரினா பரவாயில்ல, அப்படி கை வழுக்குதுன்னா ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி லப்பர் பேண்டு இருக்கும், வீட்டில் இருக்கும், சிலவங்க வீட்டில் இருக்கும். நம்மலாம் இப்போ காப்பி தூள் ஷாம்புலாம் வாங்குகிறோன்னா அதுக்கு இந்த லப்பர் பேண்ட் போட்டு தான் தருவாங்க. அதை நல்லா கெட்டியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா டைட்டாக போட்டுட்டு இப்போ இந்த மூளையை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஜிலேபி பிழிகிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். என்னோடய சிசர் கோல் வந்து கொஞ்சம் விட்ட மாட்டேன்னது. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். நமக்கு மாவு வந்து ஜிலேபி பிழிகிற அளவுக்கு வந்தால் போதும். எண்ணெய் வந்து மிதமான சூடுல இருக்கு, நம்ம ஜிலேபி பிழிஞ்சு விட்டுக்கலாம். செஞ்சுட்டு திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். நம்ம ஆப்ப சோடா போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். மிதமான சூடாக இருந்தால் தான் நமக்கு ஜிலேபி கலர் மாறாமல் தீயா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா வெந்துடும். நம்ம மைதா மாவுன்றதுனால நல்லா வெந்துடும். ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம கடையெல்லாம் போய் வாங்கிட்டு அதிகமாக காசு கொடுத்துக்கிட்டு எதுக்கு அப்படி? வீட்டில் நமக்கு தெரியாது. என்ன இப்போ தான் ஃபோன் இருக்குது, ஃபோனை தட்டுனா நமக்கு என்ன வேணுமோ கூகுளில் கேட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் வருது. நம்ம வீட்டிலே அழகாக சுத்தமாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஜிலேபிலாம் என்ன கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம செய்கிறதுக்கு, டக்குன்னு செஞ்சிட்டோம். நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்ற சந்தோஷம் இருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகு வந்து இருக்குது. சக்கரை பாகில் எடுத்து போட்டுடலாம். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ரெடி பண்ணி வச்சிடலைங்களா சக்கரை பாகு, அதில் போட்டு வரோம். இதையும் எடுத்து அதில் போட்டுடலாம். சக்கரை பாகில் போட்டுட்டு, சக்கரை பாகு சூடாக அப்படியே கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி விட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தா ஊறிடும். பாருங்கள், திருப்பி போட்டு எடுத்துட்டேன். நம்ம அப்படியே ஜீரா நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். எடுத்தோன்னா பிளேட்டில் தனித்தனியாக வைக்கணும். ரொம்ப நேரம் வச்சா ஊறிடும். நம்ம பிளேட்டில் தனித்தனியாக வச்சுக்கணும். லைட்டாக சூடாக இருக்குது, நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். அது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம்
பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கோம். ஜிலேபி நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், வீட்டில் ரொம்பலாம் லேட் ஆகாது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், ஜிலேபி எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது இன்னும் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு பொருள் செஞ்சோம், அது நல்லா வந்துச்சுன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சூப்பராக நல்லா ஸ்வீட் வீட்டிலே செஞ்சிட்டோம். நான் வந்து ஏற்கனவே செஞ்சு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.